ஹலோ கைஸ், தமிழ் ஓல்டு புக் சீரிஸ் போடலான்னு இருக்கேன். அதோட ஃபஸ்ட் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவம் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற இயல் 1 பார்க்கலாம். இயல் 1 வாழ்த்து திருவருட்பா. திருவருட்பாவை எழுதுறது வந்து ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரோட பிறந்த வருஷமும் இருந்த வருஷமும் என்னென்னா 5/10/1823, 30/1/1874. 3 ஆரம்பிக்கும், இங்கே 4ன்னு முடியும். இங்கே 8 காமனாக இருக்கும், இங்கே வந்து 2, இங்கே 7. இது 4, 3, 7 மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். இது 5ஆம் தேதி, இது 30. இது வந்து 30ஆம் தேதி. இது வந்து 1/0/10 அப்படின்னு இருக்கும். இது 0/1 1ஆம் மாதம் அப்படின்னு இருக்கும். 5/10/1823, 30/1/1824. இது பிறந்த வருஷம். இப்போ திருவருட்பா பாடலை பார்த்தோம் அப்படின்னா, கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. இந்த பாடலோட பொருள் வந்து, கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கின்றான், என் சிந்தனையில் கலந்து இருக்கின்றான், என் எண்ணத்தில் கலந்து இருக்கின்றான், என் பாட்டில் கலந்து இருக்கின்றான், பாட்டின் இசையில் கலந்து இருக்கின்றான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இது வந்து நான் 6th படிக்கும் போது படித்த பாட்டு. பொருள் நல்லாவே ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஆசிரியர் குறிப்பு நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஓல்டு புக்கில் ஓரளவு தான் நான் எழுதியிருக்கேன், இதெல்லாம் புது புக்கில் கவர் ஆகிற மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ இதோட ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா, திருப்பிரகாச வள்ளலார் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்புறம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மருதூரில் அவர் பிறந்திருக்காரு, அதனால் எழுதியிருக்கேன். அவங்களோட பெற்றோர் வந்து ராமையா சின்னம்மையார் பெற்றோர்கள். அப்புறம் ஜீவகாருண்ய ஒழுக்கம், இது என்னன்னு தெரியும். மறுமுறை கண்ட வாசகம் வந்து நூல் திருவருட்பா. இது எல்லாமே தொகுத்து, இது வள்ளலார் எழுதின எல்லா நூலையும் தொகுத்து திருவருட்பா அப்படின்னு ஒரு தொகுப்பில் வச்சுருப்பாங்க. அந்த தொகுப்புலேருந்து தான் அந்த பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சமரச சன்மார்க்க நிறைய வகுத்திருப்பார். அரசாலை, ஞான சபை, இந்த மாதிரி அரசாலை ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மாடியவர் அப்படிங்கிற மாதிரி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மாடினேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார். சத்திய தர்மசாலை ஒன்று நிறுவினார். அதோட அது வந்து இன்னும் செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சத்திய தர்மசாலை வந்து வடலூரில் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். இது ஃபஸ்ட்டு இயல் இருக்கிற செய்யுள் பகுதியில் வாழ்த்து வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து சொற்பொருள் இந்த மாதிரிலாம் எதுவும் இருந்திருக்காது, இல்லைனா ஈஸியாக இருந்திருக்கும். அதனால் நான் கொடுத்துருக்க மாட்டேன். தமிழ் பார்த்தா ஊவேசா அப்படிங்கிறது வந்து ஒரு லெசன். இந்த லெசனில் வந்து குறிப்பிட்ட, ஏன்னா ஊவேசா பற்றி நம்ம புது புக்லேயும் படிக்க தான் செய்வோம். ஓல்டு புக்கில் ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு, அதுலேருந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி என்ன இருக்கும் அது மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ ஆற்றில் சென்ற ஓலைச்சுவடியை ஊவே சாமிநாதன் தேடி எடுத்தார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு வீட்டுக்கு போயிருப்பார். அது நடந்த இடம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு சீன் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஓலைச்சுவடியாக கேட்டு வாங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க போய் கேட்பாங்க. அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம எங்களுக்கு இது வந்து நாங்கள் ஒரு நம்பிக்கையாக வச்சுக்கோம், இது வந்து நாங்கள் ஆற்றுல தான் கிடைப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால அவர் போய் கொண்டு போய் ஆற்றுல போடுவார். அதுக்காக வெயிட் பண்ணி அவர் ஆற்றுல போட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி காலையிலே வெயிட் பண்ணுவார். அந்த ஸ்டோரி சொல்லி இது கொடுத்துருப்பாங்க. இது தேவை கிடையாது. ஆனால் ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா, எந்த இடத்துல எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஏன்னா ஆற்றுல போய் ஓலைச்சுவடி எடுத்தார் அப்படின்னு கேட்குறாங்க, எனக்கு தெரியல. எந்த இடத்துலேருந்து ஆற்றுலேருந்து எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அப்படிங்கிற இடத்துல. அப்புறம் வந்து ஓலைச்சுவடி அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது புதுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல சரியா. அந்த காலத்தில் தாளோ எழுதுகோளோ இல்லை, பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அவ்வாறு எழுதப்படும் மொழிக்கு ஓலைச்சுவடி என்ற பெயர் அப்படின்னு ஓலைச்சுவடிக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. அப்புறம் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள், இது வந்து பாக்ஸ் கண்டென்ட். பாதுகாக்கப்படும் சில இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்லேருந்து சரஸ்வதி நூலகம் அப்படிங்கிற ஒரு நூலகம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே சென்னை தான் வரும். தஞ்சாவூர்லேருந்து சரஸ்வதி நூலகம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, ரொம்ப பழமையான நூலகம் கூட. அப்புறம் வந்து கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னையில் இருக்குது. அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அதுவும் சென்னையில் தான் இருக்குது. மூணுமே சென்னையில் தான் இருக்குது. அப்புறம் வந்து உவேசா பதித்த நூல்கள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, உவேசாவால் பதிக்கப்படாத நூல்கள் எது அப்படின்னு கேட்கலாம், பதிக்கப்பட்ட நூல்கள் எதுன்னு கேட்கலாம். இதில் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, எனக்கு தெரியல. இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா 8 தொகைனா 8 தான். 10 பாட்டில் 10 பாட்டு நூலில் 8 மட்டுமே உவேசாவால் பதிப்பிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா அதில் வந்து 10மே அவர் தான் பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பார்த்துக்கலாம். 8 தொகை, 10 பாட்டு, சிவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புராணங்கள், உலா, கோவை, தூது, வெண்பா நூல்கள், அந்தாதி, பரணி, முப்பணி கோவை, இரட்டை மணி மாலை, பிற பிரபந்தங்கள், இது எல்லாமே வந்து உவேசாவால் பதிக்கப்பட்ட நூல்கள். அப்புறம் வந்து இவரை பற்றி ஒரு கொஞ்சம் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். இவர் பிறந்த இடம் அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பார். இயற்பெயர் வந்து வெங்கட ரத்தினம். உவேசாவோட ஆசிரியர் பேர் என்னன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். இது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பெற்றோர் வச்ச பேர் வந்து சாமிநாதன். உவேசாவோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உத்தமதானபுரம் வெங்கடசுப்புவின் மகனார் சாமிநாதன். அப்படிங்கிறது தான். இவரோட பிறப்பு பார்த்தோம் அப்படின்னா 19/2/1855, 28/4/1942. இந்த வருஷத்துக்கான ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 19 வந்து 28ல் இருந்திருக்காரு. இது வந்து நான் மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 2 2 அப்படிங்கிற மாதிரியும் இங்கே 2 முடியுது, அதனால 8 9 1 2 8 9 அப்படிங்கிற மாதிரி 2ஆம் மாதம் 4ஆம் மாதம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் 1855 2 5 இருக்குது, இங்கே 2 நாள் போடாமல் ஒரு 2 போட்டாங்க, அவ்வளோதான். 2 நாள் போடாமல், 2 நாள் அப்படிங்கிறதையும் நான் 2 வருது இல்லையா, 2 நாள் போடாமல் ஒரு 4 போட்டு 2 போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரே போட்டக்கூடாது, 9 காமனாக போட்டக்கூடாது. 18 இது 19 அவ்வளோதான். 18 1857 என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். அப்புறம் 1942 வந்து ஏன்னா ரவலியான வெளியே இயக்கம் நடந்திருக்கும் இல்லையா, அதனால நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனந்த விகடன் அப்படிங்கிறதுல வந்து என் சரிதம் அப்படின்னு ஒரு அவரோட வாழ்க்கை வரலாறு அவரே எழுதிப்பார். உவேசா அவர்களின் பெயரால் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் உவேசா நூல் நிலையம் வந்து இன்னும் சென்னையில்
சென்னையில் வந்து இருக்குது, செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நிறுவனம் யார் அப்படின்னா ஓவேசா தான் நிறுவிருக்காரு. ஓகேவா. அப்புறம் வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் ஜே போப் இவங்களாம் வந்து இவங்ககிட்ட தெரிஞ்சிருப்பாங்க நிறைய விஷயத்தை, அதை சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து நடுவண் அரசு வந்து 2006 அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கும். ஓவேசாவோட ஃபோட்டோ போட்டு நடுவண் அரசு வந்து 2006 அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கும். ஓவேசாவோட நினைவு இல்லம் வந்து உத்தமதானத்தில் இருக்குது. அவனா பிறந்த ஊர் தானே, அதனால அந்த இடத்துல இருக்குது. இதோட அந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து துணைப்பாடம் சுத்தமாக தேவையில்லை. இருந்தாலும் நான் ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா இதில் இது நமக்கு தேவைப்படலாம். ஏன்னா அரவிந்த் குப்தா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 10 லிட்டில் ஃபிங்கர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுத்துருப்பாரு. அது மூலியமா அதுலேருந்து அந்த லெசனை கொடுத்துருப்பாங்க. கடைசி வரை நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெசனில் வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து சடகோ சசாக்கி, பேர் கரெக்டாக சொல்கிறான்னு தெரியல, சடகோ சசாக்கி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இவங்க ஜப்பானில் இருக்கிறவங்க. ஜப்பானில் வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து அமெரிக்கா வந்து அணுகுண்டு போட்டு இது பண்ணல இல்லையா, அந்த ஒரு இதனால ஒரு கேன்சர் வந்து இந்த பொண்ணு செத்துருவாங்க. இருந்தாலும் அவங்க தோழி வந்து சிசுகோ அப்படிங்கிறவங்க வந்து கொக்கு செஞ்சு 1000 கொக்கு செஞ்சுனா நீ பொழைச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது 644 கொக்கு தான் செஞ்சிருப்பாங்க. கொக்கு வந்து ஜப்பானிய மக்கள் வந்து வணங்கும் பறவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க இறந்தது வந்து 1955 அக்டோபர் 25. இது 1855, இது 1955 அக்டோபர் 25, 25 அக்டோபரில் இவங்க இறந்துருப்பாங்க. ஓரிகாமி அப்படின்னா இந்த கப்பல்லாம் செய்கிறாங்களா, பேப்பரில் வந்து இந்த இது செய்கிறதுக்கான கப்பலில் இந்த கொக்கெல்லாம் செய்கிறதுக்கான பேர் வந்து ஓரிகாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இதோட துணைப்பாடம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இலக்கணம் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா இலக்கணத்தை வந்து அதிகமாக நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா இலக்கணத்தை பொறுத்தவரையும் புது புக்லேயே டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய நம்ம எல்லாரும் என்ன பண்ணிப்போம்னா புக்கில் கொடுத்து மட்டும் படிக்காமல் டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா கூட புது புக்கில் இல்லாத சில இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கும் இல்லையா, அது மட்டும் தான் எழுதியிருக்கேன். அது மட்டுமே தான் எழுதியிருப்பேன். அது எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ஓல்டு புக்கை பொறுத்தவரையும் இலக்கணத்தை பொறுத்தவரையும் ஒரு ஆர்டராகவே நான் எழுதிக்க மாட்டேன். எது இல்லை சுத்தமாக இது இல்லைன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் தான் நான் எழுதியிருப்பேன். அதனால தான் இலக்கணம் எதற்கு அப்படின்னு எல்லாருமே தெரியும். சும்மா இது வந்து ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க 6th நியூ புக்கில். பேசும் எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு இலக்கணம் தேவை. ஏன்னா அவள் அப்படிங்கிற இடத்துல அவன் போட்டோம் அப்படின்னா அது யார், அது ஒரு பொண்ணை வந்து அது இது அப்படின்னு இந்த காலத்தில் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படின்னா அது எதுக்கு வருமோ அதை யூஸ் பண்ணணும். பேசும் எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு. அப்படி சொன்னால் புரியாதுல்ல, இப்போ நமக்கு புரியும், இருந்தாலும் புரியாது. அதனால இலக்கணம் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிப்பாங்க. நான் கொஞ்சமாக தான் எழுதிப்பேன், அதிகமாக எழுதல. அப்புறம் மொழிக்குள் வியப்பு அப்படின்னு ஒரு ஹெட்லைன் எழுதி கொடுத்தாங்க. தமிழின் முதல் எழுத்து இது வந்து புது புக்கில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த ஆளை வந்து இந்த இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு கோடு இருக்கு இல்லையா, இதுதான் முதுகு கோடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அம்பு கூட்டை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முதுகு கோடு பழங்காலத்தில் வேட்டை ஆடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்து அம்பு கூட்டை குறிப்பதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்து கொடுத்துட்டு இதோட முதுகு கோடு எதை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம்ல. அதனால இதோட எழுதிட்டேன். அப்புறம் பிரித்தலும் சேர்த்தலும் புணர்ச்சி நம்ம புது புக்கில் படிப்போம். பிரித்தலும் சேர்த்தலும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ என்னது சொற்களை சேர்த்தாலும் பிரித்தாலும் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு போட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து எனக்கு பிடித்த மாதிரி எழுதிட்டேன். சொற்களை சேர்த்தாலும் பிரித்தாலும் உயிரெழுத்துக்கள் அப்படின்னா சொற்களை சேர்க்கும் போதும் உயிரெழுத்தோட வேலை இருக்கும், பிரிக்கும் போதும் உயிரெழுத்தோட வேலை இருக்கும். சரியா. இப்போ சொற்களை சேர்க்கிறோம், சேர்த்து எழுதுற மாதிரி சேர்த்து எழுதுறோம் அப்படின்னா சொற்கள் வந்து அங்கே மறையும். சரியா. சொற்களை பிரிக்கிறோம், ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க, அது பிரித்து தனியாக எழுதுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு உயிரெழுத்து வரும். இங்கே பிரித்தோம் அப்படின்னா ஒரு உயிரெழுத்து தெரியும், சேர்க்கிறோம் அப்படின்னா ஒரு உயிரெழுத்து மறையும். சரியா. தமக்குரியர் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுத்து, அதை வந்து பிரிச்சு எழுத சொல்கிறாங்க. தமக்குரியர் அப்படிங்கிறது பிரிச்சு எழுத அப்படின்னா தமக்கு கூட்டல் உரியர் அப்படிங்கிற மாதிரி வருமா, தமக்கு கூட்டல் உரியர், உரியரில் ஊ வருதா, அதான் தமக்குரியர் அப்படின்னு ஃபுல்லாக எழுதும்போது கூ வரும். இது பிரிச்சு எழுதும்போது ஊ வருதா, அதான் பிரிக்கும் போது உயிரெழுத்து ஒன்று தோன்றும், சேர்க்கும் போது உயிரெழுத்து மறையும். இப்போ அதே தமக்கு கூட்டல் உரியர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தமக்கு ஊனா வந்து கூவமாயிடும் சேர்க்கும் போது, அதான் உயிரெழுத்து தான், அவ்வளோதான். சேர்க்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் உயிரெழுத்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து இது ரொம்ப 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 முக்கியம். இதுலேருந்து கேட்பாங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரியாது, இருந்தாலும் அகரவரிசை அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓல்டு புக்கில் வந்து நிறைய அகரவரிசை கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த 6th புக்லேயே 4 5 இருக்குது. இதில் வந்து இப்போ கொஸ்டின் கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் இது கீழே மேலே மாற்றி எழுதிட்டேன். அது மட்டும் ஏன்னா சேர்க்கப்புறம் இது செய்யப்படாமல் இதோட சேர்த்து போட்டேன். இந்த தப்புலாம் நம்ம பண்ணுவோம் எக்ஸாமில், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கோங்க. அகரவரிசை வந்து எல்லாருக்குமே தெரியும், அதுக்கான ஆன்சரும் இங்கே இருக்குது. தேங்க்யூ.